குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸசைஸு 6.3 8th சம். பாருங்கன்னு, இஃப் ஏ கேப் பி கேப் சி கேப் ஆர் 3 யூனிட் வெக்டர்ஸ் such that பி கேப் அண்டு சி கேப் ஆர் நான் parallel. இது parallel கிடையாது. அண்டு ஏ கேப் கிராஸ் b cap cross c vector equal to c cap equal to half b cap. Find angle between a cap and c cap. இந்த கணக்கில் a கேப்புக்கும் c கேப்புக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எழுதலாம். கண்ணு கிவனில் பாரு, கிவன் என்ன சாமி கொடுத்துருக்காங்க? கிவன் a cap b cap c cap are யூனிட் வெக்டர். புரியுதா சாமி? அப்போ யூனிட் வெக்டர் அப்படின்னா மேக்னிடியூட். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏ கேப் வந்து 1, சிமிலர்லி மேக்னிடியூட் ஆஃப் பி கேப்பும் 1, மேக்னிடியூட் ஆஃப் சி கேப்பும் 1. மேக்னிடியூட் அப்படின்னாலும் மாலஸ்னாலும் 1 தான். இதை புரிஞ்சுதா ராஜா? அடுத்தது அவன் கொடுத்துருக்கிறது கணக்கு ஏ கேப் கிராஸ் பி கேப் கிராஸ் சி கேப் ஈக்குவல் டு 1/2 பி கேப்னு கொடுத்துருக்கான். இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஃபார்முலா எழுதலாம். மொதல் ஏ கேப் போய் சி கேப்பை டாட் ப்ராடக்ட் பண்ணும். ஏ கேப் டாட் சி கேப் இன்ட்டு பி கேப் மைனஸ் அடுத்து ஏ கேப்பு பி கேப்பை டாட் ப்ராடக்ட் பண்ணும். ஏ கேப் டாட்டு பி கேப் இன்ட்டு சி கேப். புரியுதா சாமி? ஃபார்முலா மொதல் ஏ கேப்பு சியை டாட் ப்ராடக்ட் பண்ணும் இன்ட்டு பி வெக்டர் பி கேப்பு. அடுத்து ஏ கேப்பு பி கேப்பை டாட் ப்ராடக்ட் பண்ணும் இன்ட்டு சி கேப் ஈக்குவல் டு 1/2 பி கேப். இப்போ கம்பேர் பண்ணுங்கள். பி கேப் இதுதான் இருக்குது, இது இல்லை. அப்போ இந்த டேர்ம் நமக்கு 0. அப்போ இதிலிருந்து ஏ கேப் டாட்டு பி கேப் இது வந்து 0. புரியுதா? இன்ட்டு சி கேப்னால் இதுக்கு 0 இல்லை. அப்போ ஏ கேப் டாட் பி கேப் ஈக்குவல் டு 0. புரியுதா தங்கம்? இது 0 ஆயிரும். அப்போ இம்ப்ளைஸ் ஏ கேப் பர்பண்டிகுலர் டு பி கேப். புரிஞ்சுதா ராஜா? டாட் ப்ராடக்ட் 0 வந்தாவே இதுவும் பர்பண்டிகுலர். இப்போ மொதல் இதை கம்பேர் பண்ணலாம். ஏ கேப் டாட்டு சி கேப் இன்ட்டு பி கேப் ஈக்குவல் டு 1/2 பி கேப். இப்போ இதை கண்ணு ஃபஸ்ட்டு டேர்ம் தான் இருக்குது, ரெண்டாவது டேர்மு 0 போட்டோம். 0 போடும்போது ஏ கேப்பும் பி கேப்பும் பர்பண்டிகுலர். இப்போ பி கேப் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஏ கேப் டாட்டு சி கேப் ஈக்குவல் டு 1/2. இப்போ இதுக்கான டாட் ப்ராடக்டான ஃபார்முலா மாலஸ் ஆஃப் ஏ கேப் மாலஸ் ஆஃப் சி கேப் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2. இது பாருங்கள், மாலஸ் ஆஃப் ஏ கேப் 1, இது 1. அப்போ 1 × 1 1 தான். அப்போ 1 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2. அப்போ இதிலிருந்து காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2. அப்போ நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சி பாருங்கள். நம்ம ட்ரையாங்கிளில் இது 90 டிகிரி, இது 30, இது 60, 30க்கு ஆப்போசிட் 1, 60க்கு ஆப்போசிட் √3, 90க்கு ஆப்போசிட் 2. பாருங்கள் 1/2. 1உடைய அட்ஜசன்ட் ஆங்கிள் பாருங்கள் 60. ஏன்னா இது அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள் தான் பார்க்கணும். அப்போ நமக்கு cos 60 தான் அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ் 1/2 வரும். இதை கம்பேர் பண்ணும்போது தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி என்னென்னு எழுதலாம்? π/3. இப்போ புரிஞ்சுதா தங்கம்? இவ்வளோ தான், ஒன்றுமே இல்லை. நல்லா பார்த்துக்குங்க. புரிஞ்சுதா? அவ்வளோதான். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தீட்டா ஈக்குவல் டு π/3. இப்போ புரிஞ்சுதா?